ஓம் சாந்தி 6/11/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது கரையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இக்கரையிலிருந்து அக்கரைக்கு போக வேண்டும். வீட்டுக்கு செல்வதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். கேள்வி: எந்த ஒரு விஷயத்தை நினைவில் வைத்திருந்தால் மனநிலை ஆடாத அசையாததாக ஆகிவிடும்? பதில்: கடந்தது கடந்துவிட்டது. கடந்து முடிந்தவற்றை பற்றி சிந்திக்க வேண்டாம். முன்னேறிக்கொண்டே செல்ல வேண்டும். சதா ஒருவரை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் மனநிலை ஆடாத அசையாததாக ஆகிவிடும். இப்போது நீங்கள் கலியுகத்தின் எல்லைக்கு உட்பட்ட விஷயத்தை விட்டுவிட்டீர்கள். பிறகு ஏன் கடந்தவற்றை திரும்பி பார்க்கிறீர்கள்? அதில் சிறிதளவும் புத்தி செல்லக்கூடாது. இதுதான் சூட்சுமமான படிப்பு ஆகும். ஓம் சாந்தி. காலம் மாறிக்கொண்டே போகிறது. நேரம் கடந்து கொண்டே செல்கிறது. சத்யுகத்திலிருந்து காலம் கடந்து இப்பொழுது கலியுகத்தின் கரைக்கு வந்து நின்றுவிட்டோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இது சத்யுகம், திரேதா, துவாபரம், கலியுக சக்கரத்தின் மாடல் ஆகும். உலகம் மிக பெரியதாகும். அதன் மாடல் ரூபத்தை குழந்தைகள் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இப்பொழுது கலியுகம் முடிவடையப் போகிறது என்று முன்பு தெரியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள் எனில் குழந்தைகளும் புத்தியில் சத்யுகத்திலிருந்து கலியுக கடைசி என்ற கரைக்கு வந்துவிட்டோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். டிக் டிக் என்று சுற்றி கொண்டே இருக்கிறது, நாடகம் சுற்றி கொண்டே இருக்கிறது என்பது புத்தியில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் எவ்வளவு நாட்கள் உள்ளன? சிறிது நாட்கள்தான் உள்ளன. முன்பு அறியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது கடைசி முடிவுக்கு வந்துவிட்டீர்கள் என்பதை தந்தை புரிய வைத்திருக்கிறார். இந்த உலகிலிருந்து அந்த உலகிற்கு செல்ல இன்னும் சிறிது காலம்தான் உள்ளது. இந்த ஞானமும் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. நாம் சத்யுகத்திலிருந்து சக்கரத்தில் வந்து இப்பொழுது கலியுக கடைசிக்கு வந்துவிட்டோம். இப்போது மீண்டும் திரும்பி செல்ல வேண்டும். உள்ளே மற்றும் வெளியில் செல்வதற்கான வாசற் கதவு இருக்கும் அல்லவா? இங்கும் அப்படித்தான். இன்னும் சிறிது காலம்தான் என்பதை குழந்தைகள் புரிய வைக்க வேண்டும். இது புருஷோத்தம சங்கம யுகம் அல்லவா? இப்பொழுது நாம் கரையில் நின்று கொண்டிருக்கிறோம். மிகவும் குறுகிய காலம் இருக்கிறது. இப்பொழுது பழைய உலகத்தின் மீது இருக்கும் பற்றுதலை நீக்க வேண்டும். புது உலகிற்கு செல்ல வேண்டும். எளிதான முறையில் புரிய வைக்கப்படுகிறது. இவற்றை புத்தியில் வைத்து கொள்ள வேண்டும். புத்தியில் சக்கரத்தை சுற்ற வேண்டும். இப்பொழுது நீங்கள் கலியுகத்தில் இல்லை. நீங்கள் இந்த எல்லைக்குட்பட்டதை விட்டுவிட்டீர்கள். பிறகு ஏன் அந்த பக்கம் உள்ளவர்களை நினைவு செய்ய வேண்டும்? பழைய உலகை விட்டுவிட்டீர்கள். நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறோம். பிறகு ஏன் கடந்தவற்றை திரும்பி பார்க்க வேண்டும்? புத்தியின் தொடர்பை விகாரமான உலகத்தில் ஏன் செலுத்த வேண்டும்? இது மிகவும் சூட்சுமமான விஷயமாகும். சிலர் ஓரணா அளவிற்கும் புரிந்து கொள்ளுவதில்லை என்று பாபா அறிவார். கேட்கின்றார்கள், பிறகு மறந்து விடுகிறார்கள். நீங்கள் கடந்த விஷயங்களை பார்க்கக்கூடாது. புத்திக்கு வேலை கொடுக்க வேண்டும் அல்லவா? நாம் விலகிச் சென்று விட்டோம். பிறகு கடந்தவற்றை ஏன் பார்க்க வேண்டும்? கடந்தவை கடந்து போய்விட்டன. எவ்வளவு ஆழமான விஷயங்களை புரிய வைக்கின்றேன் என்று தந்தை கூறுகிறார். இருப்பினும் குழந்தைகளின் தலை கடந்தவைகளின் பக்கம் ஏன் திரும்பி விடுகிறது? கலியுகத்தின் பக்கம் திரும்பி விடுகிறது. தலையை இந்த பக்கம் திருப்பி விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். அந்த பழைய உலகம் உங்களுக்கு பயன்பட போவதில்லை. பழைய உலகத்தின் மீது பாபா வைராகியத்தை ஏற்படுத்துகின்றார். புதிய உலகம் எதிரில் இருக்கிறது. பழைய உலகின் மீது வைராகியம் உள்ளது. இவ்வாறு என் மனநிலை இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். கடந்தது கடந்துவிட்டது என்று தந்தை கூறுகிறார். கடந்து போன விஷயங்களை பற்றி சிந்திக்காதீர்கள். பழைய உலகில் எந்த ஆசையும் வைக்காதீர்கள். நான் சுகதாமத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசை மட்டுமே வைக்க வேண்டும். புத்தியில் சுகதாமத்தின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். கடந்தவற்றை ஏன் திரும்பி பார்க்க வேண்டும்? ஆனால் பலருக்கு தலை திரும்பி விடுகிறது. இப்போது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். பழைய உலகத்திலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1.
பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது. ஏதேனும் விஷயத்தினாலும் இடையில் நின்றுவிடக்கூடாது. ஒரு தந்தையை மட்டும் பார்த்து தனது மனநிலையை ஒரே சீரானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். 2வது, இப்பொழுது நாம் படகுத்துறையின் கரையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை புத்தியில் நினைவில் வைக்க வேண்டும். வீட்டுக்கு போக வேண்டும். தவறு செய்வதை விட்டுவிட வேண்டும். தனது உறுதியான மனநிலையை உருவாக்கிக் கொள்ளும் குப்தமான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம்: எல்லோருடைய உள்ளத்தின் அன்பையும் பெறக்கூடிய விடுபட்ட மற்றும் அன்பான நிர்சங்கல்ப ஆத்மா ஆகுக. விளக்கம்: எந்த குழந்தைகளிடம் விடுபட்ட மற்றும் அன்பாக இருக்கக்கூடிய குணம் அல்லது நிர்சங்கல்பமாக இருக்கக்கூடிய விசேஷத்தன்மை இருக்கிறதோ, அதாவது யாருக்கு இந்த வரதானம் கிடைத்துள்ளதோ அவர்கள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஏனென்றால் விடுபட்ட தன்மை மூலமாக அனைவரின் அன்பும் தானாகவே கிடைத்து விடுகிறது. அவர்கள் தங்களுடைய சக்திசாலியான நிர்சங்கல்ப மனோநிலை அல்லது உயர்ந்த கர்மத்தின் மூலமாக அநேகம் பேருக்கு சேவை செய்யக்கூடிய கருவியாக ஆகிறார்கள். எனவே தானும் திருப்தியாக இருக்கிறார்கள், மற்றவர்களுக்கும் நன்மை செய்கிறார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி தானாகவே கிடைத்து விடுகிறது. ஸ்லோகன்: ஒரு பாபா என்ற வார்த்தை தான் அனைத்து பொக்கிஷங்களுக்குமான சாவியாகும். இந்த சாவியை சதா பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: அசரீரி மற்றும் விதேகி நிலையின் அபியாசத்தை அதிகப்படுத்துங்கள். எப்பொழுது எந்த ஒரு சமஸ்காரத்துடனும் இறுக்கம் என்பது இருக்காதோ அப்போதே தேகம் என்ற ஆடையிலிருந்து ஒரு நொடியில் நீங்கிவிட முடியும். எப்படி ஏதேனும் ஒரு பொருள் ஒருவேளை ஒட்டி கொண்டிருக்கிறது என்றால் அதை திறப்பது கடினமாக இருக்கும். அதாவது அதுவே லேசாக இருக்கும்போது, ஒட்டாமல் இருக்கும்போது சகஜமாகவே நீங்கி வந்துவிடும். பாத்திரத்திலிருந்து சகஜமாகவே நீங்கி வந்துவிடும். அதே போல ஒருவேளை உங்களுடைய சமஸ்காரங்களுடன் கொஞ்சம் நீங்கள் ஒட்டி கொண்டிருந்தாலும் அசரீரி நிலையை அனுபவம் செய்ய முடியாது. எனவே எளிதான இயல்புடையவராகவும் அதே நேரத்தில் விழிப்போடு இருப்பவராகவும் ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.